வணக்கம். இந்த வீடியோவில் 2026 சட்டசபை தேர்தல் தேதி வெளியானது. தமிழக அரசு ஊழியர்கள் புதிய அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அரசு ஊழியர்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்பான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS குறித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி 9ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சென்னையில் ஜாக்டோஜியோ சார்பில் பெரிய அளவில் நன்றி அறிவிப்பு மாநாடு நடைபெற்றது. தமிழக அரசியல் மற்றும் அரசு ஊழியர்கள் வட்டாரத்தில் மீண்டும் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ தற்போது சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை, சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட வேண்டுமென்று தமிழ்நாடு அரசுக்கு கெடு விதித்திருக்கிறார்கள். ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் காந்திராஜ் மற்றும் சுரேஷ் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்ட முக்கிய அம்சங்கள்: ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாலும் அதனை செயல்படுத்த தேவையான விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. திட்டத்தின் தகுதி நிபந்தனைகள், கணக்கீட்டு முறை, நடைமுறை அமலாக்க தேதி போன்றவை தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. இதனால் ஊழியர்களிடம் குழப்பம் நிலவி வருவதாக அவர்கள் கூறியுள்ளனர். மார்ச் மாதம் முதல் வாரத்தில் சட்டசபை தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்று அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் மாதிரி நடத்தை கோட்பாடு அமலுக்கு வரும் என்பதால் அதற்கு பிறகு புதிய நிதி சார்ந்த அறிவிப்புகள், நலத்திட்ட நடைமுறைகள், நிர்வாக மாற்றங்கள் இவற்றை வெளியிடுவதில் கட்டுப்பாடுகள் இருக்கும். அதனால் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே TAPS திட்டத்தின் முழுமையான விதிமுறைகள், அதேபோல் யாருக்கு தகுதி உண்டு, ஓய்வூதியத்தை கணக்கிடக்கூடிய முறை என்ன, நடைமுறை அமல்படுத்தக்கூடிய தேதி என்ன, விண்ணப்பம் செய்யக்கூடிய முறை என்ன, இவற்றை தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஜாக்டோஜியோ வலியுறுத்தியுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியது. பல ஆண்டாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதன் பின்னணியில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் திட்டத்தின் செயல்பாட்டு விவரம் வெளியாகாதது, நடைமுறை அமலாக்கம் தொடங்காதது இவை ஊழியர்களிடம் எதிர்பார்ப்பையும் அதே சமயத்தில் குழப்பத்தையும் உருவாக்கியது. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் வாக்கு வங்கியாக கருதப்படுகிறார்கள். அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் மனநிலைகளை தேர்தல் சூழ்நிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. எனவே இந்த அறிவிப்பு தேர்தலுக்கு முன்பாக வெளியாகுமா என்பதில் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. ஜாக்டோஜியோ இந்த அறிக்கை ஒரு எச்சரிக்கை செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அறிவிப்பு மட்டுமில்லாமல் செயல்படுத்தக்கூடிய நடைமுறையும் அவசியம் என்பது சங்கத்தின் முக்கிய நிலைப்பாடு. தமிழ்நாடு அரசு தேர்தலுக்கு முன்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுமா? ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமா அல்லது தேர்தல் பிறகு வரை இது தாமதமாகுமா? தமிழக அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரத்தில் இந்த விவகாரம் தற்போது முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.